நான் சில கணக்குகளுக்கு கண்ணை மூடிட்டு இதுதான் ஆன்சர்ன்னு சொல்லுவேன். அந்த கணக்கை நீங்கள் போட்டே பார்க்க வேண்டியதில்ல. அப்படி ஒரு கணக்கு தான் இந்த கணக்கும். 7 எண்களின் சராசரி 24 மற்றும் அதிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி அதே 24 எண்ணில் நீக்கப்பட்ட எண் யாது? இந்த கணக்குக்கு ஆன்சர் 24. அதாவது 7 எண்களின் சராசரி 24. அப்போ 7 நம்பர் வருதா, அதிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினா 6 நம்பர் தான் இருக்கும். அப்போ ஒரு எண்ணை நீக்கினா சராசரி மாறல, அதே 24 தான் இருக்குது. அப்படின்னா நீக்கப்பட்ட எண் 24. இதை நீங்கள் கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம். இதை போட்டு பார்ப்போமா? இதுக்கு ஃபார்முலாலாம் தேவையில்லை, நீங்கள் டேரெக்டாகவே போட்டுடலாம். 7 × 24. அப்போ 7 எண்களின் கூடுதல் கிடச்சிரும். மைனஸ் ஒரு எண்ணை தான் நீக்கியாச்சுல, 6 எண்களின் கூடுதல் தேவை. அப்போ 6 × 24, சராசரி 24 தானே. 168 மைனஸ் 144, 24ன்னு ஆன்சர் கிடைக்கும். அந்த எண் 24. இந்த 7 எண்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். 21, 22, 23, 24, 25, 26, 27. இந்த 7 எண்கள் வரிசையாக போயிட்டுருக்கு, ஒரு நம்பரு கூட விடலை. அப்போ சென்ட்ரு நம்பர் 24 தான் அந்த 7 எண்களுக்கான சராசரி. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா 24 சென்டரில் இருக்கா, இந்தண்ட 3 இந்தண்ட 3. அப்போ சென்டரில் 24 இருக்குது, சராசரி 24. அந்த சென்ட்ரு நம்பரை நீக்கிட்டோம், 24 தூக்கியாச்சு. சரியா? 24 நீக்கிட்டோம்னா மிச்சம் எத்தனை நம்பர் இருக்கும்? 6 நம்பர் இருக்கும். அந்த 6 நம்பருக்கும் சராசரி 24 தான். அப்போ சென்ட்ரு நம்பர் தான் ஒரு நம்பர் சீரீஸில் சராசரி. அந்த சென்ட்ரு நம்பரை தூக்கிட்டா அந்த சென்ட்ரு நம்பர் தான் அந்த மிச்சமுள்ள நம்பர்களுக்கு சராசரி. இதை மைண்டில் ஏற்றிங்க. கீழே வேணால் இன்னொரு எடுத்துக்காட்ட சொல்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. இதில் சென்ட்ரு நம்பர் என்ன? 4. 4 தான் இந்த 7 நம்பருக்கு சராசரி. சரி, இந்த 4 நீக்கிடுங்க. அப்போ என்ன ஆகும்? மிச்சம் உள்ள 6 நம்பருக்கும் அதே 4 தான் சராசரி. சரி சார், சராசரின்றீங்க, அப்படின்னா எனக்கு என்னென்னு புரியலை. எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பரை கூட்டினமோ அந்த நம்பரை பையில் போட்டு வகுத்தோம்னா அதான் சராசரி. இந்த கணக்கிலேருந்து நீங்கள் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட எண்களின் சராசரி அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த எண்கள்லேருந்து ஒரே ஒரு எண்ணை தூக்குனதுக்கப்புறம் சராசரி மாறல, அதே எண் வந்திருக்குன்னா நீங்கள் அந்த எண்கள் என்னென்னு நீங்கள் ஈஸியாக எழுதிட முடியும். இப்போ 24 சென்ட்ரு நம்பர்னால் அப்போ 23, 22, 21 முன்னாடியும் பின்னாடி வந்து 25, 26, 27 அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதிட முடியும். அதை ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது, இப்படி சராசரி மாறவே இல்லை, அடுத்தடுத்த என்ன வருது அப்படின்னா அப்போ அந்த ஆன்சரும் அதுதான் அப்படின்றத மைண்டில் ஏற்றிங்க.